நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. சொல்லுங்கம்மா. அதான் வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டேனே. வர சொல்லுங்க. யாரு? அம்மா. என்னவா? வேணாம் சொன்னா நான் தேவையில்லாம சீன் போடுறேன்னு தோணும். அதெல்லாம் இல்ல, என்னன்னு சொல்லு. பொண்ணு பார்க்க. யாருக்கு? எங்க அப்பாவுக்கு. வேற யாருக்கு? எனக்கு தான். இப்பதான் காலேஜ் முடிச்சு 1.5 வருஷம் ஆக போகுது, அதுக்குள்ள என்ன கல்யாணம்? மெல்லமா ஒவ்வொரு பொண்ணா பார்ப்பாங்க. நீ என்ன சொன்னதுக்கு? சரின்னு சொன்னேன். நீ அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணிக்க மாட்டேன். அப்படியா? லவ் மேரேஜ் தான் உன்னோடது. எனக்கு தெரியல. எனக்கு தெரியும். உனக்கு காதல் திருமணம் தான். அப்படிலாம் இல்லை. அப்படிதான். அப்படியும் இருக்கலாம். இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை நான் ட்ரை பண்ணேன், அது வேஸ்டா போச்சுல. வேஸ்டாலாம் ஒன்றும் போகல, ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளோதான். அதனால தான் என் கல்யாணத்தை நான் வேற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். என்ன? நான் உன்கிட்ட கேட்டது எனக்கு கரெக்டான டைமில் கிடைக்கல. அதனால? என்னை விரும்பி வேணும்னு யார் முதல்ல சொல்கிறாங்களோ, லவ் மேரேஜோ அரேஞ்சோ எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லிட போகிறேன். அது எப்படி சரியா வரும்? இதான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். எப்படி சரியாக வரும்லாம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸா? அதுக்கு இல்ல, மனசுக்கு பிடிச்ச பெஸ்டா தான் செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்டா செலக்ட் பண்றதுல முட்டாள்தானே. நீ ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க உன்னை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படிலாம் இல்ல கார்த்திக். அப்படிதான். என்னமோ பிள்ளையார் கோவில் சுண்டல் மாதிரி சொல்ற. முதல்ல வரவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன்னு என்ன பயம் காட்டுறியா? எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு குழப்பம்னா கூட இருந்து நம்பிக்கை கொடுக்கறத விட்டுட்டு வந்தாவா வராட்டி போங்கிற மாதிரி பேசுற. இப்ப சூசன் வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னா உடனே பதிலுக்கு நீயும் ஐ லவ் யூ சொல்லிடுவியா? சொல்லுவியா? ஆமா, சொல்லிடுவேன். அவங்க தான் ஏற்கனவே சொல்லாம சொல்லிட்டாங்களே உன்னை லவ் பண்றேன்னு. நீயும் போய் சொல்றது? போய் சொல்லு. நீ என்கிட்ட சொன்னது உண்மைனா போய் சொல்லு பாப்போம். கார்த்திக், உட்காரு. சுசன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. அது வந்து இப்ப சூசன் வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னா உடனே பதிலுக்கு நீயும் ஐ லவ் யூ சொல்லிடுவியா? சொல்லுவியா? ஆமா, சொல்லுவேன். அவங்க தான் ஏற்கனவே சொல்லாம சொல்லிட்டாங்களே உன்னை லவ் பண்றேன்னு. நீயும் போய் சொல்றது? போய் சொல்லு. நீ என்கிட்ட சொன்னது உண்மைனா போய் சொல்லு பாப்போம். சுசன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது வந்து தண்ணி எடுத்துக்கலாமா? ப்ளீஸ். ஏய் பாத்து சொல்லு. இல்ல, அது வந்து எதுக்கு டென்ஷனா இருக்க? என்னாச்சு கார்த்திக்? ஒன்றும் இல்லை. ஏதோ சொல்லணும்னு சொன்ன. அப்ப சொல்லு, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? யாரையாவது அடிச்சிட்டியா இல்ல அசிங்கமா திட்டிட்டியா? இல்ல. சொல்லு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, விடுங்க. ஏய், ஏதோ அவசரமா சொல்ல வந்த? அது அவசரமா சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. நல்ல வேலை அவசரப்பட்டு சொல்ல. என்ன குழப்பற நீ? ஒன்றும் இல்லைங்க, விடுங்க. அது எப்படி விட முடியும்? ஏதோ சொல்லணும்னு வந்த, அது என்னன்னு சொல்லு. சிரிக்க
சிரிக்காத கார்த்திக், கோவமா சொல்ல வந்தல, அது என்னன்னு சொல்லு. வேணாங்க. சொன்னதுக்கப்புறம் ஒருவேளை சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு கோவம் வந்திருக்கும். எதுக்கு இவ்ளோ பில்டப் பண்ற? என்ன விஷயம்னு சொல்லு. இதானே வேணான்றது. சும்மா விட்டுருந்தா நீயே சொல்லிருப்ப. நானா கேட்டது ரொம்ப பிகு பண்றல்ல. சிரிக்காத, எனக்கு தான் மண்டைய குடையுது. அப்படி என்னதான் சொல்ல வந்த? விடுங்க. எனக்கு உங்களை பிடிக்கும்னு ஆரம்பிச்சேன். ஹலோ, இப்போ எதுக்கு இந்த ஆராய்ச்சி? சாரி. எதுக்கு இப்ப சாரி? இல்லை, தேவையில்லாமல் உங்களை டென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ அது என்னன்னு சொல்லலாம்ல. வேணாம், விடுங்கங்க. சரி, அதை நான் மறந்துட்டேன். ஆனா என்ன நினைச்சேன்னு மட்டும் சொல்லு. மை டியர் பாஸ், சொன்னா பெரிய பிரச்சனை ஆகும் பாஸ். இதுதான் இந்த பில்டப் தான் என்ன டென்ஷன் பண்ணுது. ஒன்றும் இல்லை, விடுங்கங்க. நான் வரட்டா? அப்போ சொல்ல மாட்டேன். ஓகே, பை. See you later. கார்த்திக், எஸ். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். தெரியும். எப்படி? எனக்கு உங்களை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும் தான் நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றீங்க? என்னால ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி தான் என்னாலையும் ஃபீல் பண்ண முடியும். நீங்க ஒரு பெரிய டெரர். ஆம்பளைங்களே உங்களுக்கு பிடிக்காது, டார்ச்சர் பண்ணிடுவீங்கன்னு உங்களை பத்தி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இந்த ஆஃபீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நீங்க தான். என்ன ஐஸ் வைக்கிறியா? நிஜமா தாங்க சொல்றேன். சில சமயம் சில பிரச்சனைங்க வரும்போது அதை விஷ்ணுவை விட உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்கேன். யூ ஆர் அ வண்டர்ஃபுல் உமன்ங்க. தேங்க்யூ. சரி, நான் வரேன். சரி, ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வந்தேன்னு சொல்ல. ஐன்னு ஆரம்பித்தேன், யூன்னு முடிச்சிருப்பேன். நடுவில் என்ன வார்த்தை சொல்லலான்னு யோசிச்சுட்டு தான் சொல்லாமல் விட்டுட்டேன். நான் வரேன். I love you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ராஜி, ஏதோ பேசுன்னு சொன்னீங்க, இப்போ வந்து சைலண்டா இருக்கீங்க. கார்த்திக் இல்லையா? ஏங்க, தனியா பேசுன்னு சொன்னனால தான் அவனை வெட்டி விட்டு வந்தேன். இப்போ வந்து அவன் எங்கன்னு கேக்குறீங்க. வேண்டாம், அவனை வர சொல்லுவா. இல்ல, நான் பேசிக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. கார்த்திக். ஆமா கார்த்தி. இல்ல, கார்த்திக்கு. ஆமா கார்த்திக்கு. கார்த்திக் கூட. கார்த்திக் கூட இல்ல, கார்த்திக் நிஜமாவே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏங்க, இல்ல விளையாடுறீங்களா? வந்ததுல இருந்து கார்த்திக் கார்த்தி இந்த ஒரு வார்த்தை தவிர நீங்க வாயே திறக்கல. இல்ல நான் நினைக்கிறதுல என்ன இருக்கு? என்ன வேணும் பளிச்சுன்னு சொல்லுங்க ராஜி. இல்ல, நேத்து கார்த்திக் சூசன் கிட்ட ஏதாவது சொன்னானா? குட் மார்னிங் சொல்லுமா பார்த்தேன். வேற எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையே. அது இல்ல, பர்சனலா ஏதாவது சொன்னானா? புரியல. நேத்து நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏங்க, தினம் தான் போடுறீங்க, எதை ஞாபகம் வச்சுக்கிறது? கார்த்திக் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல? ராஜி, கேள்வி நீங்க கேட்டா நான் பதில் சொல்ல ஈஸியா இருக்கும். கேள்வியும் நானே கேட்டு பதிலும் நானே சொல்றது ரொம்ப லேட் ஆகும் ராஜி. கரெக்டா கேள்வி என்ன சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். ஒரு சின்ன சண்டை எங்களுக்குள்ள. சரி. அந்த கோவத்துல அது வந்து என் மேல உள்ள கோவத்துல சூசன் கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்ல போறேன்னு சொன்னா. சிரிக்காதீங்க விஷ்ணு. அது எப்படிங்க பொண்ணுங்களுக்கு மட்டும் இப்படிலாம் டவுட் வருது? அது டவுட் இல்ல, இன்ட்யூஷன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க விஷ்ணு. வாட் கேள்வி? சூசன் கிட்ட கார்த்திக் ஏதாவது சொன்னானா? தெரியலையே. ஆபீஸ் முடிஞ்சு கார்த்திகை பார்க்கலையா? இல்ல, நேத்து சாயங்காலம் கார்த்தி சூசனோட கார்ல போனா. ஒருவேளை அப்போ சொல்லிருப்பானோ? அப்படியா? ஆமா, கார்த்தி சூசனோட வண்டியை டிரைவ் பண்ணா. சூசன் அவன் தோல்ல சாஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்ன ராஜி? போய் தானே. ராஜி, இது உங்களுக்கே தெரிய வேணாமா? இவ்வளவு நாள் கார்த்தியோட பழகுறீங்க, அவன் அப்படிப்பட்ட ஆளா? அவன் நல்லவன் ராஜி. சூசனுக்கு புடவை வாங்கி கொடுத்த நல்லவர்னு சொல்லுங்க. ஏங்க, அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஆனா கோவத்துல சூசன் கிட்ட ஐ லவ் யூ சொல்றேன்னு சொல்லிட்டு போனா.
என்ன எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறீங்க? பின்ன ஜோக்ஸ் எல்லாம் சிரிக்காம வேற என்ன பண்றது? என்ன ஜோக்கு? அது எப்படிங்க ஒருத்த கோவத்துல போய் லவ் சொல்ல முடியும்? என் மேல இருக்கிற கோவத்துல சொல்லிருக்கலாம்ல. சரி, அப்படி சொன்னாதான் என்ன? உடனே டென்ஷன் ஆயிடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தான் அவனை வேணாம் சொல்லிட்டீங்களே, அப்புறம் அவன் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன? வேணான்னு சொல்லிட்டா அக்கறை இல்லைன்னு ஆயிடுமா? ஆமா, அதுக்கு அப்படிதானே அர்த்தம். அக்கறைலாம் இருக்கு. ஏங்க, சும்மா அக்கறை இருக்கு சக்கரை இருக்குன்னு அல்வாலாம் கொடுக்காதீங்க. லவ் இருக்கா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. இவ்ளோ நேரம் ஒருத்தி கூப்பிட்டு பேசும்போது தெரியலையா விஷ்ணு? இப்படி டெக்னிக்கலா பதில் சொல்லாதீங்க, சிம்பிளா பதில் சொல்லுங்க. Do you love him? எஸ் எஸ் விஷ்ணு. ராஜி, என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன அவ்வளவுதான். அப்ப இது கார்த்திக் கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லணும்? அவனுக்கே புரியாதா என்ன? ஏங்க, நீங்க தான் வீட்ல மாப்பிள்ளை பாக்குறாங்க, கல்யாணம் பண்ண போறாங்க சொன்னீங்கல்ல. எத்தனை தடவை சொல்றது? என்னோட பிரச்சனை கார்த்தியை லவ் பண்றனா இல்லையாங்கிறது இல்ல, என் வீட்டை எதிர்த்து அவனை ஏத்துக்க முடியுமா முடியாதாங்கிறதுல தான். ஓஹோ, என் மேல இருக்கிற கோவத்துல அவசரமா யார்கிட்டயும் போய் ஐ லவ் யூ சொல்ல வேண்டாம்னு உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. இத பத்தி நான் எதுவுமே பேச மாட்டேன். ஏன் விஷ்ணு? இல்ல ராஜி, முடிவெடுக்க யோசிக்கிற பொண்ணு நம்பிக்கிட்டு அவன் காத்துட்டு இருக்கிறது வேஸ்ட் தான் என் ஒப்பீனியன். ராஜி, இப்ப நீங்க முடிவெடுக்கிறதுல தான் இருக்கு. ஒண்ணு, காத்தி ஏத்துக்கிட்டு வீட்டை கன்வின்ஸ் பண்ண பாருங்க, இல்ல வீட்டுல சொல்றன கட்டிட்டு காத்தி ஏட்டு விலகி போங்க. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல வேற எதுவும் சாய்ஸ் இருக்கதா எனக்கு தெரியல. நீங்க நிஜமாவே கார்த்திகை நேசிக்கிற ஆளா இருந்தா இதான் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஹாய் லட்சுமி. ஹாய் விஷ்ணு. ஹே, என்னது இதெல்லாம்? அது ஒண்ணு இல்ல லட்சுமி, காலையில வீட்டு பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். ஆடியில. ஆமாமா, ரொம்ப ஆடியாச்சுல்ல. லட்சுமி, நான் ஆடி மாசத்துல சொன்னேன். தெரியுது தெரியுது. என்ன லட்சுமி இன்னமும் மாதிரி பேசுற? நான் இப்ப பழைய விஷ்ணு இல்ல. என்ன சொல்ற? எனக்கு எதுவும் புரியலையே. கண்ணனா வள வந்த இந்த விஷ்ணு இன்னில இருந்து ராமனா மாறிட்டான். என்ன லட்சுமி சிரிக்கிற? நான் சொல்றது நம்புற மாதிரி இல்லையா? மாறிட்ட நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். சரி சொல்லு. அது நீ நடந்துக்கிறத பார்த்து தான் சொல்ல முடியும் விஷ்ணு. நான் வேணா நடந்து காட்டவா? எனக்கு இந்த ஜோக்குக்கு சிரிப்பு வரல. மனசுல கோவம் இருந்தா எப்படி சிரிப்பு வரும்? என்ன நீ இன்னும் அப்படியே பாக்குற லட்சுமி, அதான். ஆமா, நீங்க எனக்கு அல்வா கொடுப்பீங்க, அத நான் வாங்கிக்கிட்டு உங்களை தெய்வமா பார்க்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. இன்னொரு தடவை நீ யார்கிட்டனா ஜொல்லு விடுறத பார்த்த மவனே நீ செத்த. லட்சுமி, காட் ப்ராமிஸா லட்சுமி. யார் இந்த நேரத்துல? ஐயோ, யார் லைன்ல? லட்சுமி பாரு லட்சுமி, இந்த சுப்ரியா பொண்ணு தொல்லை தாங்க முடியல லட்சுமி. காலையில இருந்து சும்மா 100 வாட்டி கால் பண்றாங்க. ஏன், என்னவா அவளுக்கு? 3 நாளா உன்னை தவிர இந்த மொபைல்ல இருந்து யாருக்கும் கால் பண்ணலையா? அதான் பாதிக்கப்பட்டவங்களாம் வரிசையா கால் பண்ணி காரணத்தை கேக்குறாங்க. நான் என்ன சொல்றது, ஒரே எரிச்சலா இருக்கு. உண்மையை சொல்ல வேண்டியதானே? அது எப்படி லட்சுமி என் வாயால சொல்லுவேன்? இவ வேற. லட்சுமி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் அவட்ட சொல்லேன். டே டே, ஓவரா சீன் போடாத, முதல்ல அதை கட் பண்ணு. ம் ம் ம். ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர். ஆமாம்மா, விஷ்ணு தான் பேசுறேன். என்னம்மா? அதெல்லாம் வேணாம் சிஸ்டர், விட்டுலாம். ம் ம், நன்றி, பை. இது யாரு? ஹாஸ்பிட்டல் நர்ஸ்? நர்ஸா? லட்சுமி, இது நம்ம நெட்டெக் ஸ்டெல்லா. ஸ்டெல்லாவியா சிஸ்டர்னு கூப்பிட்ட? நீ ஸ்டைலா ஸ்டெல்லுன்னு தானே கூப்பிடுவ? அது அப்போ, இது இப்போ. தாங்க முடியல. என்ன லட்சுமி? ஹலோ, சொல்லுமா தங்கச்சி. சாரிம்மா, அண்ணன் இனிமே எங்கேயும் வெளில வர மாட்டான். ஆமாம்மா, அதே விஷ்ணு அண்ணன் தான். பை, சாரி. டேய், உனக்கு தங்கச்சி இருக்குன்னு சொல்லவே இல்ல. லட்சுமி, இது நிர்மலா, அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். கேண்டீன்ல மணிக்கணக்கா நின்னு கடலை போடுவியா அவளா? ம். அவளை எப்படா உன் தங்கச்சியா தத்தெடுத்த? அவ மட்டும் இல்ல, இனிமே இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களும் எனக்கு அக்கா தங்கச்சி தான். என்ன சொல்ற? பால் பாக்கெட் போடுற அமலா பால், இஸ்திரி கடை எலிசபெத், ஜாக்கிங் வர ஜாக்லின், எதிர் வீட்டு சுந்தரி, எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டேன். ஹே, இத்தனை பேரா?
எஸ் லட்சுமி, எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாரும் என் தங்கச்சி ஆயிட்டாங்க. ஸோ சோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் என் டைம் பாஸ், என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே அவங்க தான். இப்போ டோட்டலாக அதெல்லாம் கட் ஆயிடுச்சு. நல்ல விஷயம்தான். நல்ல விஷயம்தான், பட் ரொம்ப போர் அடிக்குமே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ தான் என்ன டேக் கேர் பண்ணிக்கணும், எனக்கு போர் அடிக்காம பார்த்துக்கணும். இப்ப என்ன சொல்ல வர? புரியலையா? நான் கஷ்டப்பட்டு மடக்க வச்சிருந்த எல்லா ஃபிகரையும் உனக்காக ஒரே நாள்ல தூக்கி போட்டேன். இனிமே எனக்கு எல்லாமே நீதான். இந்த வானத்துல ஒரே நிலா தான், அது நீதான். எனக்கு வேற யாருமே தேவையில்ல. ஹலோ, இத வெறும் வாயால சொன்னா பத்தாது. உன்னை வாஷ் பண்றதுக்கு சில ஸ்பை எல்லாம் வச்சிருக்கேன். நீ சின்னதா ஒரு தப்பு பண்ணன்னு தெரிஞ்சது அவ்வளோதான். லட்சுமி போதும்டா, கிளம்பு. ரைட்டு. ஹலோ தங்கச்சி, சொல்லுமா. ஆமாமா, அண்ணன் தான் பேசுறேன். விஷ்ணு அண்ணன் தான். நோடியர் நோடியர், அண்ணன் அண்ணன். டேய் டேய் போடா, நம்பிட்டேன் போ. ஆ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சூசன். மார்னிங். உட்காருங்க. குட் மார்னிங். ஒரு நிமிஷம். எஸ், சொல்லுங்க. நீங்க தான் வர சொன்னீங்க, நீங்க தான் சொல்லணும். சரி, கார்த்திக் விஷ்ணு எங்க? அவங்க கீழே டீ சாப்பிட போயிருக்காங்க, வர சொல்லுவா. இல்ல இல்ல வேணாம். ஏதாவது பிரச்சனையா? நெட்டெக்னாலே ப்ராப்ளம் தானே. என்னாச்சு? ஹெச்ஆர்ல இருந்து கூப்பிட்டு நம்ம டீமை பத்தி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வச்சானுங்க. என்ன? ஒண்ணும் இல்ல, வழக்கம் போலதான். என்ன சொன்னாங்க சூசன்? இது சூசன் டீமா இல்ல லவ்வர்ஸ் டீமான்னு ஆபீஸ்ல பேசிக்கிறாங்களாம். புரியல. நம்ம டீம்ல இருக்க எல்லாருமே லவ் பண்ணி சுத்திட்டு இருக்காங்களா. யாரு? அந்த டேவிட் சொன்னாரா? வேற யாரு சொல்லுவாங்க? சரி, லவ் பண்ணா இப்ப அவருக்கு என்னவா? இதே கேள்வியதான் நானும் அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? நம்ம லவ் பண்ணலாமா கூடாதான்னு சொல்றதுக்கெல்லாம் அவனுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அது அவனுக்கும் தெரியும். அதனாலதான் அதை நேரடியா சொல்லாம அடிக்கடி வெளியில போறாங்க, காலையில லேட்டா வராங்க, கேண்டீன்ல விளையாடுறாங்க, அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றான். நீங்க என்ன சொன்னீங்க? 2 பேர் லவ் பண்றதெல்லாம் எந்த தப்பும் இல்ல. ஆனா ஆபீஸ் டயத்துல லவ் பண்ணி அதனால வேலை கெட்டு போயிடுச்சுன்னா ப்ராப்ளம் தான். டேவிட் கேட்ட கேள்விக்கெல்லாம் நானே நல்லா திருப்பி கொடுத்துட்டேன். ஆனா கூட எனக்குள்ள ஒரு சின்ன ஃபீலிங். என்னடா இது, நம்ம டீமுக்குள்ள லவர்ஸ் இருக்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சேன்னு. சூசன், சரி சொல்லுங்க, யாரு யார லவ் பண்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கும் அந்த விஷ்ணுக்கும் நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அவ்வளவுதானா இல்ல இப்போதைக்கு அவ்வளவுதான். இப்போதைக்குனா அப்ப பின்னால? அவனோட சண்டை போட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பே கூட இல்லாம போலாம். இல்லனா அவனே கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி பதில் சொன்ன எப்படி? அவன் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். அவன் இல்லனா வானமே இடிஞ்சு விழுந்துரும், அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. குட். ராஜி, நீ எப்படி? என்ன? டேவிட் முக்கியமா சொன்னது உன்னதா? உனக்கும் கார்த்திக்கும் நடுவுல பயங்கரமான லவ் ஓடுதுன்னு சொல்றாரு. என்ன ராஜி, உண்மையா? என்ன அவளை பாக்குற? பதில் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையை சொல்லு. இல்ல இல்ல. நீ கார்த்திய லவ் பண்ணல? இல்லைங்க, கண்டிப்பா இல்ல. ஹேய், எதுக்கு இப்ப நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? கார்த்திக் என்னோட நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான், அவ்வளவுதான். நானும் அததான் யோசிச்சேன். இருந்தாலும் ஒரு தடவை உங்ககிட்ட கேட்கலான்னு தான். சத்தியமா இல்ல. ஹே, எதுக்கு இப்ப சத்தியம்லாம் பண்ற? இல்ல, அவங்க கேக்குறாங்கல்ல, அதான். இல்ல, ஹெச்ஆர்ல இருந்து இது ஒரு கம்ப்ளைண்டா சொல்றானுங்க. உங்க காதுல போட்டு வைக்கலாமேன்னு தான் நான் சொன்னேன். அதுவும் இல்லாம கார்த்திக்கும் ராஜிக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொன்னதும் எனக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன டென்ஷன்? சொல்லுங்க சூசன். எனக்கு கார்த்திகை பிடிச்சிருக்கு லக்ஷ்மி. என்னன்னு தெரியல, அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் என்னை விட சின்னவன் தான்.
பிராக்டிக்கலா இது நடக்குமா நடக்காதா, எவ்வளவு தூரம் சரியா வரும்லாம் தெரியல. ஆனாலும் இந்த ஃபீலிங் ரொம்ப புதுசா இருக்கு. அவங்கிட்டலாம் இன்னும் சொல்லல. நமக்கே தெளிவில்லாதப்போ அவங்கிட்ட சொல்லி குழப்ப வேண்டான்னு தோணுதா. அவன் இதை எப்படி எடுத்துப்பானோன்னு தெரியல. ஆனாலும் அவனை பாக்குறப்போ அவன் கூட இருக்கிறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ், ஐ எம் இன் லவ் வித் ஹிம். அவங்கிட்ட சொல்றதுக்கு தான் சரியான நேரத்தை பார்த்துட்டு இருக்கேன்.